2014ஆம் ஆண்டு நடைபெற்ற கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே. காமராஜ் மகத்தான வெற்றியை பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சார்ந்த ஆர். மணிமாறனை சுமார் 2,23,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இந்த தேர்தலில் மொத்த வாக்கு சதவீதத்தில் அதிமுக 48.65% வாக்கினை பெற்றது. 2019 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சிகளுடன் தேர்தலை சந்தித்தது. இத்தேர்தலில் கூட்டணி கட்சி தோல்வியடைந்து 26.85% வாக்கினை பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். நடந்து முடிந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆர். குமாரகுரு தோல்வியடைந்து 2ஆம் இடம் பிடித்தார். வெற்றி பெற தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட அதிமுகவை பலப்படுத்துவதற்கு 10 தோல்வி பழனிசாமியை பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு புரட்சித் தலைவியால் கட்டிக்காக்கப்பட்ட அதிமுகவை பதவி வெறி பிடித்து கழகத்தை அழித்துக் கொண்டிருக்கும் எடப்பாடியை தொண்டர்கள் புறக்கணிக்க வேண்டும். அதிமுகவை அழிவிலிருந்து மீட்க தொண்டர்களாய் ஒன்றுபடுவோம். தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை அமைத்திடுவோம்.